வலிக்கணுமா? வணக்கம் வணக்கம். புதன்கிழமை காலை நேர வணக்கம். சமைக்க போகிறேன். இன்னைக்கு 5:30க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திரிச்சேன். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. லேட் ஆயிடுச்சா? லேட் ஆயிடுச்சு. 5:30க்கு தான் எழுந்திரிச்சேன். சரி பார்ப்போம். முடிஞ்ச எடுத்து வேலையை பார்ப்போம். என்ன பண்ணுறது? சோறும் பருப்பு எடுத்துட்டு வரேன். பருப்பெல்லாம் இங்கே தான் வச்சுருப்பீங்களா மம்மி? ஆமாம். இந்த ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கீங்க. ஆமாம். இதே தோரம் பருப்பு. ஆமாம். கையில் எடுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வேக வைக்கலான்னு பார்த்தேன். ஏன் மம்மி கையில் எடுத்தால் கெட்டு போயிடுமா? கையில் எடுத்தால் கெட்டு போயிடுமா? பருப்புலாம் டெய்லி அளவாக தான் எடுக்கணும் மம்மி. கூட இருக்கக்கூடாது. கூட எடுத்தால் என்ன பண்ணுறது? சாப்பிட முடியாதுல்ல. அளவாக தான் இருக்கும். கூட போட்டால் குழம்பு கெட்டியாக இருக்கும் மம்மி. குழம்பு கெட்டியாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால கம்மியாக தான் எடுக்கணும். இதுக்குள்ளே முளையாது. நைட்டு மம்மி அப்புறம் வேறு யாராவது பற்றி மம்மி அந்த பையன் என்னாச்சு? அந்த பையன் என்ன பண்ணுறாங்க? யாரு? இந்த நம்ம வீட்டு ரூட்டு. நம்ம வீட்டு ஆள். நம்ம இது நம்ம ரூட்டு. இது நம்ம ரூட்டு. ஓ, அவனோட பாதை தான் அந்த சேனல் வச்சுருக்காங்களா? ஆமாம், இது நம்ம ரூட்டு. அதே பேர் அவங்களோட சேனல். அடுத்த அப்டேட்டு? அடுத்த அப்டேட்லாம் நான் அவங்களுக்கு பார்க்கல. ஆனால் அவங்க அப்பா தான் எல்லாம் செய்கிறாரு. பசங்களை உட்கார வச்சுட்டு அவரு போகும்போது செய்கிறாரு. அம்மா செல்லம்னு போடுறாரு கமெண்ட்ல. அந்த பயலுக்கு அம்மாவோட செல்லம். அம்மாவுக்காக அவரு திட்டாம பண்றாரு, ஒய்ஃபுக்காக. ஓ, ஒரு சில அப்பாங்கன்னா ரொம்ப திட்டிடுவாங்க. ஆமா, என்னடா அப்படி இருக்கீங்க? ஒரு ஒய்ஃப் ஒரு வார்த்தை கூட திட்ட மாட்டேங்கிறாரு. ஒய்ஃபை நல்லா வச்சிருக்காரு. அது எவ்வளவு சோம்பேறியா இருந்தாலும் எவ்வளவு இதுவாக இருந்தாலும் அதை நல்லா வச்சிருக்காரு. அதுக்காக அது செல்லம் கொடுக்கறனால இவங்களையும் தெரியுது கமெண்ட்ல போடுறாரு. அம்மா செல்லம் போல பசங்க எதா இருந்தாலும் இவர்தே. பைக்ல போறது கூட இவர்தான் போறாரு, எந்த வேலையா இருந்தாலும். ஆனா வீடியோல அவருக்கு சரிசமமா பேசுறது இவனு தானே பேசுனேன். இவன் பேசி எடுக்கிறேன் வீடியோல. இல்ல அப்பா பேசுறதுக்கு இவன் கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போறேன். அப்பா தான் கொஞ்சம் குத்தலாதான் பேசுறாரு, பையனை பிடிக்காம இருந்தாலும் இவன் இது விட்டு கொடுத்து போறேன். இருந்தாலும் அம்மா செல்லம்னு தான் நினைக்கிறேன். அம்மா தான். அந்த அம்மா பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படி இருக்க, புருஷனை கைக்குள்ளதான் வச்சிருக்க மாட்டேன். ஒரு சிலர் பார்க்கவே தெரியாது, ஆனா பயங்கரமான ஆளா இருப்பாரு. பாக்குறதுக்கு பார்த்தா விஷயத்துல அப்படி இருப்பாங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும் பண்ணலாம் இருக்கீங்க? தோசை மாவு இருக்கு, தோசை விடுவோம். எனக்கு சேமியா இருக்கு, ஏதோ ஒன்று பண்ணுவோம். இந்த பருப்பை வைக்கணும். பருப்பை வீச்சிடுறேன். குக்கரில் பருப்பு ஏற்றணும் கைஸ். குக்கரில் பருப்பு ஏற்றினாதான் அது வேலையாகும். இன்னைக்கு புளிக்குழம்பு சொன்னீங்க. புளிக்குழம்புக்கு பருப்பு வேண்டாம். இதுக்கு வேணும்னா புடலங்காய்க்கு தேவைப்படுது. அப்புறம் டாக்டர் என்எஸ் காட் என்ன மம்மி ஆச்சு? அவர் பார்க்கறது இல்லை. ஆமா, இதே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இதே போப்பாங்க. அதே ஒரு ராசி வந்துடுமா? அதை அப்போதைக்கு எப்போதும் பார்க்கணும்னா அவர் சொல்கிற ஆலோசனைகளை டெய்லி கேட்கணும்னு தோணலையா? பள்ளிக்கணுமா? இடையில பிஸியாக இருறீங்க, வேறு சேனல் பார்க்குறீங்க. நிறைய சேனல் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. நிறைய ஜோக்கு சேனல், இந்த மாதிரி சேனல் பார்க்குறோம். அம்மா கைப்பக்குவம். அப்புறம் முதல்ல அப்டேட்டே போட மாட்டேங்கிறீங்க. அவங்க எப்படி ரெவென்யூ வரும்னு தெரியல. ஒரு காலத்துல அதானே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க சேனல்ல. அந்த குரல் தான். ஷார்ட்ஸும் போடுறது இல்லை, இதுவும் போடுறது இல்லை. ஒரு காலத்துல கக்கன்னு அந்த அம்மா சிரிக்கிறதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க.
அவங்க 2 பேரும் பண்ணிக்கிறது பார்த்துட்டு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலே நம்ம இங்கே வர்ற அவங்க எண்ணெய் வச்சு போடுறாடா அப்படின்னு சொல்லி தான் நம்ம போட்டோம். ஆமா. இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா தான் போடுறாங்களா? வாரத்துக்கு ஒரு வாட்டி. அது ரொம்ப ரேரா தான் போடுறாப்பா. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு ரெவன்யூ வராது இப்ப. அவ்வளவு தூரம் வராது. ஆமா. அதுக்கு அவங்க வேற இதுல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே தீவனேஷ் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியல. ஒய்ஃபுக்கும் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா. இங்கிட்ட அம்மாவுக்கும் பார்க்க வேண்டியதா இருக்கு. அவனால முடியல. 2 சைடும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால முடியாது. அதே மனுஷன் தானே. அதுவும் ஒரே வீட்டுல இருந்தா கூட பார்த்துருப்பேன். தனித்தனி வீடு போயிட்டாங்க. என்ன பண்றது, அப்படிதான் ஆயிப்போச்சு. அப்புறம் இவங்களை இதெல்லாம் பார்ப்பீங்களா? அந்த ஆடுவானே குமரன் பார்க்கறது இல்லை இப்ப. அவனோட ஆட்டம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன், என்னாச்சு? எப்பவுமே எனக்கு அவனோட ஆட்டம் பிடிக்காது. கிரிக்கெட் மேலே எவ்வளவு வியூஸ் வருதுங்கிற அவனுக்கும் வியூஸ் எவ்வளவு வருது. அந்த லூஸ்தனமான ஆட்டத்துக்கு வியூஸ் அம்பிட்டு வருது. கடைசி ஒரு அர்த்தம் இல்ல, ஒரு இது இல்ல, அந்த மாதிரி ஆட்டத்துக்கு கிரிக்கெட் மாதிரியே இருக்கேன். கிரிக்கெட் அவனுக்கு ஒரு நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா எப்படியும் அதில் சம்பாரிச்சு போட்டிக்கு சம்பாரிச்சுட்டேன். அம்மாவும் முக்கிய சம்பாரிச்சு. அது பாய திறக்கிறதே இல்லை, திறக்காம ஒரு மாதிரி பாடாது அவரோட குடும்பமே. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு ரொம்ப பெரிய ரொம்ப மனப்பக்குவம் உள்ளதா இருக்கும். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறவங்களா ரொம்ப மனசை இது பண்ணிக்கிறதா இருக்கும். அவன் என்ன பண்ணாலும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணா இருக்கும். அப்படி எல்லாராலையும் இருக்க முடியாது. என்னதான் பணம் இருந்தாலும் பிடிக்காத ஒரு செயலை யாரும் செஞ்சா யாராலையும் பொறுத்துக்க முடியாது. பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல. அதனால தானே ரஜினியாவே சொன்னிச்சு, ஆமா நீங்க வேலைக்கு போங்க, வேலைக்கு போனாதாங்க மரியாதை, மதிப்பு இருக்கும். அந்த பொண்ணு புருஷனுக்கு அவ்வளவு தூரம் சொன்னிச்சு, வேலைக்கு போங்க, வேலைக்கு போனாதான் எங்க அப்பா அம்மாவே மதிப்பாகும் உங்களை, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிதான் IAS எக்ஸாமே போய் எழுதுங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லி எழுத வச்சிருக்கேன். கடைசியா அந்த பிள்ளையவே இந்த பதம் பார்த்துட்டேன். அது உனக்கு வியூஸ் எப்படி வருதுன்னு தெரியல. ஆடுறதெல்லாம் இந்த சிம்ரன் ஆடுற ஆட்டம் லூஸ்தனமா ஆடுறேன். ஒரு கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு பழைய ட்ரெஸ்ஸுகளை போட்டுக்கிட்டு ஆடுறேன். அப்புறம் நதிக்கரை ஓரத்துல ஆடுறேன், அங்கே ஆடுறேன், இங்கே ஆடுறேன். கல்யாணக்கார வீட்டுல எல்லாம் போய் மணமக்கள் முன்னாடி எல்லாரும் வாழ்த்துறாங்க, எல்லாரும் வாழ்த்து சொல்றாங்க. எப்படிதான் எனக்கு வருதுன்னு எனக்கு புரியல. அவன் எந்த விதத்துல இதுங்கிறான்னு எனக்கு புரியல. இல்ல இப்ப அம்மா கை பக்கம்னா அவன் நல்லா பேசுறேன், அவங்க அம்மா சிரிக்கிறாங்க போடுறாங்க அப்படின்னு ஓடுது. லைஃப்ல கரெக்டா இருக்காங்க. ஓடுது. இவனுக்குலாம் எப்படி ஓடுது தெரியல. குடும்பம் இல்ல. கரிச்சட்டியை கட்டுறேன், பானையை கட்டுறேன். ஆமா, அந்த கிச்சனை கிளீன் பண்ண பாருங்க, ஒரு ஆளை விட்டு கிளீன் பண்ணால, ஒரு சர்வீஸ் விட்டு அந்த கிச்சனை பார்க்கல எனக்குலாம் வந்துச்சு பாருங்க, அப்படி இருந்துச்சு. அவ்வளோ ஆக்கினேன், கண்ணங்கரேன்னு இருந்துச்சு. அதை போய் கிளீன் பண்றது தெரியல அதெல்லாம். ஆனா அந்த மாதிரி ஆளுகளுக்கு நிறைய லைக் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஏமி, இந்த திருச்சி சாதனா இவங்கெல்லாம் இருக்காங்களா, அவுத்து போட்டு ஆடுறவங்களாம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய வியூஸ் போய் ஏதோ ஒரு விதத்தில் ஆம்பளை பார்க்க தோணும். திருச்சி சாதனாலாம் ஒரு ஆம்பளைக்கு ஒரு இதுவா இருக்கும் பாக்குறாரு. இவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு எனக்கு புரியல. எதுலையுமே ஒரு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆடுறதாவது சரி, சினிமாவில் ஆடுற மாதிரி அர்த்தம்லதான் இருக்கா, அதுவும் அர்த்தம் கிடையாது. அம்மா நான் மீன் வாங்கிக்குவாரு அப்படின்னு ஒரு முக்கு இருக்கு. அதுக்கு எத்தனை கே போகுது தெரியுமா? 64K 74K. அப்ப அவ்வளவு மக்கள் வெட்டியா இருக்காங்க அவனை நம்பி. எனக்கு அவன் பிடிக்கவே பிடிக்காது சுரேஷ்குமார். அப்புறம் சொல்லி இல்லை, இது தொட்டுக்கிறதுக்கு வாங்கிட்டு வருவான். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவாங்க. காலையில எதையாவது பண்ணிட்டு தொட்டுக்கு சாம்பார் 10 ரூபாய்க்கு. அங்கே உள்ளவங்க பூரா இவங்களுக்கு கொடுப்பாங்க. இருக்கு பிச்சைக்காரன்னு. இல்லை சென்னையில எல்லாம், சென்னையா அவங்க எந்த ஊருன்னு தெரியல, சென்னையில எல்லாம் சாம்பார். நாகர்கோவில் கன்னியாகுமரி இந்த சைடு. ஓ, நாகர்கோவில் கன்னியாகுமரி. மீனை வாங்குற மீன் எங்களுக்கு தானே இருக்கும். ஆமா, மீன்லாம் நல்லது சல்சா கிடைக்கும். ஆமா, அந்த மாதிரி எல்லாமே பிச்சை எடுத்துக்கிட்டு வந்துடுது போய்.
அது பேர் என்ன? ராஜாபாயா காஜாபாயா? கஸ்தூரிபாய். கஸ்தூரிபாயின்னு பேரை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் எடுத்துக்கிட்டு வந்துடுறீங்களே. எடுத்துட்டு வந்துடுது. இவன் சம்பாதிக்கிறேன் நல்லா. இப்போ அவனுக்குலாம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். ஆமாம், மந்த்லி இன்கமே. ஆமாம், மந்த்லி இன்கமே 1 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அது இல்லாமல் போட்டிக்கு வேற. ஆமாம், இந்த காசுல தான் போட்டிக்கு வச்சிருக்கேன். போட்டிக்கு இதில் தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். இடம் வாங்கி போட்டிருக்கேன். எவ்வளோ பண்ணிட்டேன். ஆமா, அப்புறம் சொன்னீங்களே இடம் எதை வாங்கியிருக்கேன். அது என்ன? இடம் வாங்கி போட்டிருக்கேன். வீடு தான் தனியே கட்டல. ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிற புள்ள ரொம்ப மனசு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். ஒரு கிறுக்கரை போய் கல்யாணம் பண்ணிக்குதுன்னா பாரு. ஏற்கனவே ஒரு ஒன்று கல்யாணம் பண்ணியிருந்தது ஓடிடுச்சு. இது 2வது. திருமண வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கெல்லாம் அவன் சொல்லி நல்ல அது பழசு. அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கமாண்ட் கேட்கறதுக்கு மட்டும் எடுத்து போடுறேன் மம்மி. அதுக்கு மட்டும் குத்தமா எடுத்து போடுறேன். பெரிய ரொம்ப ராயல் ஃபேமிலி. அவங்க என்னை எப்படின்னு கேட்டாங்க, ஏன் உங்களுக்கு இல்லையா அப்படிமே ரொம்ப இது வந்து பேச. கமெண்ட்ல சொல்றவங்க எல்லாரும் நீ தூக்கு போட்டு சாவு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கமெண்ட்ல சாவும்பாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி கமெண்ட்லாம் எடுத்துட்டு வர மாட்டேன். ஆமா, வேற ஏதாவது இந்த மாதிரி கமெண்டா எடுத்துட்டு வந்து இப்போ இப்படி கேட்டிருக்காங்களே உங்களுக்கு அது இல்லையா, உங்களுக்கும் இப்படி தானே இருக்கும் அப்படி இப்படின்னு. ஆனா அதான் நேரம் யாரை கொண்டு எங்கே வைக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஆமா, நேரம் தான். அப்ப திறமையெல்லாம் கிடையாது. திறமையெல்லாம் கிடையாது, நேரம் தான். யாரை கொண்டு அவனை கொண்டு வச்சிருக்குன்னு நான் பார்த்துக்க. அவன் ஆளாவது நல்லா இருக்கானா? ஆளு நல்லா இல்லை. ஏதோ ஒரு விதத்துல சேர்த்தியா இருக்கணும். ஆளு அழகு இல்லை. ஆனா ட்ரெஸ் மட்டும் இப்ப புதுசு போடுறேன். இப்ப புதுசு போட்டுக்கிறேன். ட்ரெஸ் மட்டும் கொஞ்சம் அம்மாவுக்கு சேலையெல்லாம் நிறைய அனுப்புறாரு. அப்படியா? ஏன் அவங்க தான் பொட்டி வச்சிருக்காளே? பொட்டிக்கு வச்சிருக்காங்க. அவங்க சாப்பிட்டு ஆம்பளை சட்டை இதே வச்சிருக்காங்க. மற்றபடி அம்மாவுக்கு சேலை எல்லாம் நிறைய பேர் அனுப்புறாரு. ஒருத்தர் கனடாவில இருந்து இங்க இருந்து வாஷிங் மிஷின் அனுப்புனாரு. அவங்களுக்கேவா? வாஷிங் மிஷின் நல்லா பெருசா அனுப்புனாரு. நல்ல விலை கூடுன வாஷிங் மிஷின். பரவாயில்ல. அப்ப பொருளையும் இதுலயே சேர்ந்துடும். பொருளையும் சேர்த்து அவங்களுக்கு. அப்புறம் வர்றவங்க பூரா அந்த அம்மாவுக்கு பிடிக்கிற முறுக்கு பண்ணு அது இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. நல்ல இன்கம் அவங்களுக்கு இதுல. அப்புறம் அவன் சென்னையில இங்க எல்லாம் போய் யாரையோ பார்த்தேன், அவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன், இவங்க வீட்டுக்கெல்லாம் போனேன்னு கூட யாரோ வீட்டுக்கு ட்ரெயின்ல வீட்டுக்கு பாலா வீட்டுக்கோ யாரோ வீட்டுக்கு போறோம்னு சொல்லி ட்ரெயின்ல வச்சு சாப்பிட்றேன். அம்மா கொஞ்சோண்டு சோறுன்னு போட்டு மீன் குழம்பும் கட்டி கொடுத்து விட்டுருக்கா. இலைய வாட்டி இலையில கட்டி கொடுத்து விட்டுருக்கா. அவன் இலையை பிரிச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்தே வீடியோ போடுறேன் சாப்பிட்டுக்கிட்டு. நம்ம வீட்டுல என்ன கொடுத்துருக்கான்னு ஏன்னா அவனுக்கு அவ்வளவு தூரம் எடுக்க வராது. கேமராமேன் கொஞ்சம் காசு வந்தோடனே கேமராமேனை போட்டு முன்னாடில இருந்து கேமராமேன் எடுக்கிறேன். நான் பார்த்ததுல இருந்து கேமராமேன். அப்படியா? கேமராமேன். நான் கூட அண்ணன் பையங்க இவங்கள எடுப்பேன் நினைச்சேன். கிடையாது, கேமராமேன் வச்சிருக்கேன். அதனாலதான் உட்காந்து சாப்பாடு திறக்கிறது பண்றதெல்லாம் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண முடியுது. கல்யாணக்கார விட்டு கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ போயிடுறேன் எல்லா கல்யாணக்கார வீட்டுக்கும். போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க மனமேட முன்னாடி ஆடிட்டு ஆமா அப்படியே வரேன். ஒரு பாட்டு ஒன்று போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுட்டு ஆடிட்டு வரேன். கர்மா வாழ்க்கையெல்லாம் ஜீவாவுலாம் பார்த்தாவே பிடிக்கும். அதுக்கு இந்த இது நம்ம ரூட் எல்லாம் நல்லா இருக்கேன். ஆமா, கலகலன்னு பேசுறாங்க. ஏதோ ஒரு விதத்துல சிறந்தவனா இருக்கேன். யாரு? அந்த நம்ம ரூட் நம்ம ரூட் இது நம்ம நல்லா இருக்கு. அப்போ அப்பாவுக்காக தான் பாக்குறோம். அப்பா நல்லா பண்றாரு. இன்னைக்கு கரண்ட் காரங்களே லேட்டு போல. கரண்ட் நிறுத்திட்டு லேட்டா நிறுத்துறாங்க இருக்கு. அவங்க வேலை நிறுத்திடுவாங்க எல்லாம் இன்னைக்கு லேட்டு. ஆனால் நம்மளாம் யோசிப்போம்ல, இப்போ டான்ஸ் ஆடலாம் நம்ம ஒழுங்காவே ஆடலை, இதை போய் எல்லாரும் விரும்புவாங்களா அப்படின்னு யோசிப்போம்ல. கில்ட்டி ஃபீலிங் இருக்கும்ல நம்மளுக்கு. ஆனால் அவனுக்குலாம் அந்த கில்ட்டி ஃபீலிங் இல்லை. எப்படி மம்மி தெரியல அவனுக்கு. அந்த அவனை மக்கள் இப்படி தூக்கிட்டாங்க. அங்கே இருக்கு ஒரு கடவுள் இருந்து மக்கள் தூக்குனால தான் அவன் ஏறி போறேன். எனக்கு அந்த ஃபீலிங் வர்றது. அவனே சொல்றானே, நான் முதல்ல டிக்டாக் பண்ணேன், நான் அதுல வர முடியல, என்னால வர முடியல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பண்ணுவோம்னு நினைச்சு பண்ணேன். அதுல எனக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது. அதுதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு.
ஓ முதலே டிக்டாக் பண்ணா நான் அதுல வரவேற்பு கிடைக்கலையா. அதுதான் பேன் பண்ணிட்டாங்க, அதை யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டிக்டாக்ல நிறைய பேர் ஃபேமஸ் இந்த டான்ஸ் ஆடுறது. உதயா சுமதி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆன் அதில் உதயா சுமதி மதுரையில் இருக்கவங்க. இப்போ சுமதியெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லை மம்மி? சுமதியும் பார்க்கறதில்ல, அந்த பிள்ளையுமே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஆனால் அந்த பிள்ளை அதுவே படிக்கிறது பாராயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் மாரி. அப்படின்னா என்ன தெரியுமா, படிக்கிறது பாராயணம் படிக்கிறது பெருமாள் கோயில் பாட்டா படிக்கிறது, இடிக்கிறது பெருமாள் கோயில தான் இடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கு அந்த பிள்ளைலாம். அந்த கோயிலே பாட்டு படிச்சுட்டு அந்த கோயிலே இடிக்கிறது. ஆமா, படிக்கிறது பாராயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில். நல்லா இருக்கே, எனக்கு பிடிக்கல. நான் சுமதி எல்லாம் பாக்குறது இல்லை. ஏதாவது நேர்மையா இருக்கேன் இதுவா இருக்கேன்னு எடுத்து போடுது. எனக்கு என்னமோ பார்த்தா தெரியல. இதுக்கு அழகா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அது. ஆமா, உண்மையாவது வாழ்ந்துட்டு போயிடலாம் உலகத்துக்கு. ஆமா நான் ரெண்டு ஹஸ்பண்டு, எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி. அவங்கெல்லாம் வெளி நம்ம இதுக்கு ஒன்றும் உள்ள ஒன்றுமா இருக்கா. அவன் இறந்த கொஞ்ச நாள்லயே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. அப்புறம் அவனோட நான் லைஃப்ல இல்லை, வாழ மாட்டேன்னு. அது ஏன் கல்யாணம் பண்ணிக்கினா, அது ஏன் வாழ மாட்டேன்னு. அப்புறம் திரும்ப யாரோ சொல்லியிருக்காங்க இது பிளாக்மெயில போயிடும், நீ கல்யாணம் பண்ணிக்காதுன்னு. உடனே கல்யாணத்தை விட்டுருச்சு. அவன் உதயா இறந்தப்ப எல்லாரும் இது பண்ணி வச்சால, பணம்லாம் அனுப்பி வச்சா. நான் அனுப்பி வைக்கிறேன்டா, ஆமா நான் அனுப்பி வைக்கிறேன்டா ஒரு சில அக்காங்கள்லாம் அனுப்புறேன்னு சொல்லி அனுப்பி வச்சதாக. ஆனா அப்படி இருந்தா அவனை காப்பாற்ற முடியல. அதுக்கு தனி சமாதி எல்லாம் கட்டி வச்சிருக்கல மம்மி. அன்னைக்கு இறந்த அந்த பயலையும் எடுக்க விளக்கெண்ணெய் ஊற்றி சமைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், விளக்கெண்ணெய் ஊற்றி சமைக்கலாமா? டேஸ்ட்ல ஒன்றும் தெரியாதா? ஃப்ரெண்ட்ஸ்ல கேட்கணும். இந்த இது நம்ம ஒரு சேனல் இருக்குல்ல, அவங்க விளக்கெண்ணெய் காய்ச்சுறாங்க, காய்ச்சிட்டு விளக்கெண்ணையும் ஊற்றி சமைக்கிறாங்க. தாளிக்கிறதுக்கெல்லாம் விளக்கெண்ணெய் தான் எடுக்கிறாங்க எல்லாத்துக்குமே. சமைக்கலாமா தெரியலையே. சமைக்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கெண்ணையை ஊற்றி சமைக்கிறாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றி சமைக்கலாமான்னு சொல்லுங்க. எனக்கும் தெரியல விளக்கெண்ணெய் ஊற்றி சமைக்கலாமா. நான் பருப்பு ஊத்துறது தான் பார்த்துருக்கேன். அப்போ அதுவும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா தெரியும்ல. அது நான் சாப்பிட முடியலன்னா வீணாக போயிருக்குள்ள சாப்பாடு. ஆமாம், குட்டியாக பண்ணுறதுக்கு கம்மியாக பண்ணுறதுக்கு அதை பண்ணணும். ஆமாம், சாப்பாடுக்குள்ள வீணாக போயிருமே. ஆமாம், அப்புறம் சாப்பிட மாட்டோம். ஆமாம், நல்லாவே இல்லைன்னா நம்ம ஒரு பொட்டு கூட தொட்டு பார்க்க மாட்டோம். பயமா இருக்கு. வெங்காயம்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது இல்லை மம்மி, இப்போ மாற்றியாச்சு. நாங்கள் வெளியே தான் வச்சுருக்கோம். இது எதுக்கா மம்மி? குழம்புக்கா? குழம்புக்கா? ஆமாம், புளிக்குழம்புக்கா. வாசம் வருகிறது. புளிக்குழம்பு வாசம் வந்து விட்டது. சமைச்சிக்கிட்டு இருக்கிறத போது புளிக்குழம்பு வாசம் வந்துடுச்சு. அதான் வலிக்கணுமா? அது நேரம் இருந்தா ஒருத்தனை எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு தெரியாது. அதே சொல்றாள், ஒரு நேரம் தான் வாழ்க்கையே. அவன் கண்டிப்பா குமரன் அவனுக்கே தெரியுது. அவன் சொல்றேன் இன்னைக்கு நம்ம பீக்ல இருக்கோம், டெய்லி இருப்போம்னு தெரியாது. அதனாலதான் பொட்டிக்கலாம் ஆரம்பிச்சிருக்கேன். இனி அடுத்து யாராவது அப்புறம் வந்துருவாள்ல. ஆமா ஆமா, இப்போ ஆக்சுவலி இப்போ கதாநாயகன் ஒருத்தன்னா அதுக்கு அடுத்து ஒருத்தன் வந்துருவேன். அவனோட ரசிகர்கள் இப்போ அவனுக்கு தானே இருப்பா. இந்த கிறுக்குத்தனமா ஆடுற ரசிகர்கள், கிறுக்குத்தனமா பார்க்குறவங்கலாம் அவனுக்கு தானே பார்ப்பாங்க. அவனுக்கு தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த ரசிகர்களை தானே நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ நம்மளே சப்ஸ்கிரைபர் இவ்வளோ வச்சுருக்கோம்னா நம்ம ஃபேமிலி ரிலேட்டடாக இப்போ எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க, இப்போ கமெண்ட் பண்ணுறாங்க. எல்லாம் அவங்க வந்து இப்போ ஒன்னொன்று பிடிக்கும், ஒரு சிலருக்கு ஒன்னொன்று பிடிக்காது. ஆனால் அவனை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்கா, போய் நிறைய பேர் இருக்கா. எல்லாம் சொத்தை எழுதி கொடுத்துருவா இருக்கு அவனுக்கு. அந்த அளவுக்கு வினிதா ஹவுஸ் குக்கிங்லாம் அதெல்லாம் நடத்துறது நல்லா இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் அவ்வளவு வரவேற்பு இல்லை. அவனுக்கு என்ன 15 லேக்குக்கு மேல போயிடுச்சு சப்ஸ்கிரைபர். கடைசி தண்ணி ஓடக்கிட்ட நின்று ஆடுறதுதான், இங்கே இதுகிட்ட நின்று ஆடுறதுதான், மழை வந்தா மலையில ஆடுறதுதான். ஆமா, அது பிச்சு விட்டுக்கிட்டு ஆடுவேன். சட்டையெல்லாம் ஒரு
போட்டு கூட விலைக்கு வாங்கி போட்டு கூட இவ்வளவு சம்பாதிக்கிறானே அதுக்கு கூட ஆட மாட்டேன். எங்கேயும் பிஞ்சு இருக்கோ அதை தூக்கி கட்டிக்கிட்டு ஆடுவேன். ஆனா வீடியோல எல்லாம் அவங்க அண்ணன் எல்லாம் காமிக்கிறது இல்ல, இவன் என்ன அவங்களுக்கு எல்லாம் இவன் பண்றது பிடிக்கல. அதே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கல. அம்மாவே சரி சும்மா சேர்த்துக்கணுங்கிறதுக்காக இருக்கேன். அப்பா ஏதோ பணம் வருது, இவன் நல்ல வாஷிங் மிஷின் வந்துருச்சு, நல்ல சேலை துணி அந்த மாதிரி இப்ப நல்லா கட்டுது, புதுசா கட்டுது. முன்னாடி எல்லாம் பாடாவதியா கட்டும். இவன் நல்ல இப்ப சேலை துணி நல்ல நல்ல ரிச்சுலுக்குள்ள இருக்கு. நல்லா புதுசா என்னதான் சொல்றாங்க, காக்கை நடுவுக்கு வருதா என்னமோ மாதிரிதான் இருக்கிறாங்க அவங்களை பார்த்தா. எனக்கு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது அதோட கேரக்டர் தான் பண்ணும். அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. நம்ம என்னதான் இப்ப நாய்க்கே புது ட்ரெஸ் போட்டு வச்சாலும் அது எங்கே தீனி கிடைக்குன்னு மோந்துக்கிட்டே தான் போகும். இந்த உன்னை தான் புது ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருக்கோம்ல, அப்படி இருந்தாலும் அதோட பண்பு மாறாது, அதோட கேரக்டர் மாறாது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஒரே ஒரு சேனல் தான் அவன்ட்டுதான். எப்படி வருதுன்னு பாக்குறேன் நான், எப்படி வருது. ஆனா எந்த வீடியோ போட்டாலும் போயிருது, எல்லாம் போயிருது. அப்பா அவன் பாடம் நடத்துறேன், பாடம் நடத்துவேன், பாடம் நடத்துறேன். வேலை மறுப்புள்ள எல்லாம் வேலை வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை, சொல்றது கூட போய் சொல்றேன். தானே அதனாலதான் போய் ஈஸியா சொல்லிடுறேன். நம்மளாம் ஒரு பொய் சொல்றதுன்னா அதுல சரியா வருமா வராதான்னு பார்த்து சொல்லுவோம். பொய் ஈஸியா சொல்லிடுறேன். வேலை மாலையெல்லாம் அவனை வச்சிருந்தாங்கன்னா 40,000 கொடுத்தாங்கிறேன், கடைசியா நான் 40,000 சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சம்பளம் வாங்கினேங்கிறேன். 40,000 சம்பளம் வாங்கியிருந்தா என் குடும்பம் பிடிக்கு. அது குடும்பத்தை ஒழுங்கா வச்சிருந்துக்கலாம்ல. அந்த பொண்ணுதான் இப்ப மாதிரி இருக்காது. அந்த பொண்ணு பணம் வந்திருந்தா கப்சி பண்ணி தானே இருந்திருக்குங்க. எந்த பொண்ணுமே பணம் வருது சரியா வேணும் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு தானே இருந்திருக்குங்க. இல்லப்பா பணம் வந்தாலும் இருக்க முடியாதுப்பா, இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் இருக்க முடியாது. ஓரளவு கேரக்டரும் சரியா இருக்கணும், ஓரளவு கேரக்டரும் சரியா இருக்கணும். இப்போ பணம் வருதுங்கிறதுக்காக கேரக்டர் சரியில்லைனாங்க. வாழ்க்கையில மனசுக்கு பிடிச்சி வாழணும், சும்மா எல்லாம் வாழ முடியாது. ஒரு நாள் 2 நாள் வாழ்க்கையா திருப்திப்படுத்திட்டு வாழ்றதுக்கு. அதே வெண்டைக்காய் போட்டாச்சு, வெண்டைக்காய் போட்டாச்சு. இது புளியை கரைச்சி ஊற்றணும். புடலங்காய் எதில் மேம் ஏற்றணும்? புடலங்காய் ஏற்றி அந்த குக்கரில் பருப்பு இறக்கி வச்சுட்டு புடலங்காய் இங்கே ரெடியாக இருக்குது. இன்னைக்கு இந்த பாதாம் பருப்பு தீர்ந்து வச்சுப்பேன். வாங்கலை, புதுக்கோட்டையில் தான் வேண்டாம். ஆமாம், புதுக்கோட்டையில் தான் வாங்கணும். எங்கே பாதிக்காமல் தீர்ந்து போயிடுது. ஆமாம், டெய்லி புழங்குறனால 1.5 மாதத்துக்கு மேலே. அதான் டெய்லி புழங்குறனால ஜாமான் தீர்ந்து போயிடுது. நம்ம தீர யாராவது வாங்கி வைக்கணுமா? இப்படி இருக்கும். இல்ல நமக்கு போக நேரம் இல்ல. நீ காலேஜ் வேலையே பாதி பொழப்புக்கு எடுத்துட்டு போய். ஆமா, காலையில போனா சாயந்தரம் தான், நைட் வந்தது சாயந்தரம். ஆனா மத்தவங்களுக்குலாம் இந்த வேலையெல்லாம் இருக்காது. அதுல பாக்குறவங்களுக்குலாம் குடும்பம்னு ஒண்ணு இருக்காது. வீட்டுக்கு ஜாமான் வாங்கணும், எப்படி காலையில எந்திரிச்சு பண்ணிச்சு கொண்டாடுவாங்க சாப்பிட. என்ன உங்கள மாதிரி வேலை பாக்குறவங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு லேட்டா காலேஜ்ல இருந்து வந்து அதே பொழப்பே கெடுது. இதான் இங்க ஓனர்களுக்கு தான் லாபம். அவங்க இவ்வளவு நேரம் உட்கார வச்சிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் வச்சிருக்கத அவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா ஒரே நம்மளை தாங்கி நம்மளை வச்சுக்கிட்டா சரி என்ன நினைச்சு அவங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நாங்க பாக்குறோம் அப்படிங்கிறாங்க. கையை கட்டிட்டு வேலை பார்க்குறேன். அப்படி இருக்கல ஒன்று. ஆனா சம்பளம் வருதுன்னு பாக்குறாங்க. சம்பளம் ஏன் இது ஒரு பெரிய சம்பளமா? சாஃப்ட்வேர்ல எல்லாம் கொடுக்கறது சம்பளம் இல்லையா? யோசிச்சு பாரு, சாஃப்ட்வேர்ல எவ்வளவு கொடுக்குறாங்க. ஆமா, வேலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல பார்த்துக்கிட்டு சௌரியமா இருக்கலாம். சௌரியமா இருக்கலாம். ஆனா அதை அங்கே தேடி போகணும். ஆமா, இதுனா இங்க லோக்கல்ல ஃபேமிலியோட இருந்துக்கலாம். அப்படி இல்லை, அது தேடி போனாலும் பயங்கர பெனிஃபிட் இல்ல. சம்பளம் கூட பணம் தானே வேணும். பணம் தானே வேணும். பணம் இருந்தா இங்க ஆளை போட்டு கூட பார்க்கலாம். ஆமா. ரெண்டாவது அது எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை, வீட்டில இருந்து வேணாலும் பார்க்கலாம். நிர்பந்தமும் இல்லை. இது நிர்பந்தம். சர்டிபிகேட்டை கொண்டு கொடுக்கணும். கடைசி வரப்போறோம்னா அவங்க அத்தனையும் சர்டிபிகேட் தாரேன் தரமாட்டேன்னு அத்தனை பண்ணுவாங்க. நோடியோ கிளியர் பண்ணிட்டு வா, நோடியோ கிளியர் பண்ணிட்டு வா, எல்லாத்தையுமே சைன் வாங்கிட்டு வா. சம்மந்தமே இல்லாத இடத்துல எல்லாம் சைன் வாங்க சொல்லுவாங்க. நம்ம இங்க போயிருக்க கூட மாட்டோம்.
அந்த மாதிரி இடத்துல செஞ்சுட்டு பிரச்சனை. இந்த வேலையை எப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்கு பேசாம ஓன் பண்றது ஈஸி மேமி. ஓனா ஒரு ஷாப்போ, ஓனா ஒரு ரெண்டலோ, ஓனா ஒரு வேலைன்னு வச்சிருக்காங்களே, அதுதான் நான் நினைக்கிறேன். ஆசிரியர் பண்ணியும் ஒரு பணின்னு வச்சிருக்காங்களே. ஆசிரியர் பண்ணி நல்ல பண்ணி தான் மேமி. எப்படின்னா சம்பளங்கள் கூட கொடுத்து திருப்தியா வச்சிருந்து, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு 50,000 1 லட்சம் ஒரு சாருக்கு இவ்வளவு சம்பளம்னு கொடுத்தாங்கன்னா அவங்க சரி இருந்து பாப்பாங்க. இது ஒன்னே பார்க்கலாம். இது ஒண்ணு இல்ல, 20,000 15,000 20,000 தான் சம்பளம் இல்ல. இது ஒண்ணுக்கு 9 மணி நேரம் எப்படி செலவழிக்க முடியும்? அதை சொல்லுங்க. இது ஒண்ணுக்கே 9 மணி நேரம் செலவு. ஏன்னா இன்கம் கம்மி தானே, அப்ப நேரத்தையும் கம்மியா விடணும். அவன் அந்த பீரியட் மட்டும் நடத்திட்டு அவன் வெளியே போய் வேற வேலை பார்க்கறதுனா பாத்துக்கிட்டோம்னு விடணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெகுலர்னா நீ காலையில 9 மணிக்கு பஞ்சு வச்சிடணும், ஈவினிங் 5 மணிக்கு தான் திரும்ப பஞ்சு வைக்கணும். அதுக்குள்ளே இருக்கிற வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கிடுவோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு பீரியட் தான் எனக்கு இன்னைக்கு கிளாஸ்னா ஒரு பீரியட் நடத்திட்டு நான் 2 வீலர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு. வந்துட்டு வேறு இடத்துல போய் நான் இன்கம் ஏதாவது பார்க்குறதா இருந்தால் பார்க்கலாம். ஏன்னா அங்கேயும் பாடம் நடத்திட்டேன், இங்கேயும் வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அதை விட்டுவிட்டு காலைல 9 மணிலேருந்து நீ 5 மணி வச்சுக்கிட்டு பிராணம் வாங்குறாங்க. ஆன பொழப்பு இல்லை, இதுவும் நம்ம வீட்டு பொழப்பு, ஆன பொழப்பு இல்லை. அதனாலதான் பிள்ளைய கல்யாணம் பண்ண மாட்டேங்குது இந்த வயலில் இருக்கவங்கள. அதுக்கு செட்டியார்கிட்ட வேலைக்கு இருக்கிறது பெட்டர். செட்டியார்கிட்ட அவங்க இதை விட நல்லாவே தருவாங்க, நல்லாவே அனுபவ வச்சிருக்குவாங்க. என்ன ஒரு வட்டி கடை இட்டு கடையில வேலைக்கு இருந்தா அங்கெல்லாம் சாமர்த்தியத்தை பொறுத்து எந்திரிச்சு வந்துடலாம். வட்டி கடையில எல்லாம் நம்ம நல்லா புழைக்க தெரிஞ்சோம்னா நல்லா பெனிஃபிட்டா பண்ணிக்கிட்டு வந்துடணும். அங்கேயும் புழைக்க தெரியலன்னா கஷ்டம். புழைக்க தெரியலன்னா கஷ்டம். ரொம்ப கேனமா இருந்தோம்னா நம்ம தலையில ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம தலையில அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, சம்பளத்தோடு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். இல்லைன்னா வட்டி கடையில வேலைக்கு இருக்கவங்க எல்லாம் ஒரு 2 வருஷம் இப்ப ஃப்ரீயா இருப்பாங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் தான் வேலைக்கு இருக்க மாதிரி இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு முதலாளி போய் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமா, கடையை தாமிட்டு கடை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த திறமை வேணும். அந்த திறமை இருக்கிறவங்க இப்ப சுப்பைத்தான்லாம் அந்த திறமை தான். ஆனா அந்த திறமை இருக்கவங்க கொஞ்சம் அடி வாங்கினேன். ஆமா, கொஞ்சம் கூட குறைச்சு பண்ணிட்டோம்னா அடி வாங்கிடணும். ஆமா, அடி வாங்கவும் திரும்ப வேணும். ஆமா, ரோட்டில் விட்டு அடித்தாலும் சரி அடிங்களா, இது அதாவது மானமாவது மரியாதையாவது அரிமளத்திலே ஓடுறேன்டான்னு ஓடுனால உங்கள் அக்கா புருஷன். நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க, போச்சு. அதே மாட்டிக்கிட்டு அடிச்சாங்க பாருங்க. அந்த வண்ணாத்தி அவங்க சொன்னாங்க, பாவம் சாப்பிடுற உட்காந்த விநாயகர் ஹோட்டல்ல தண்ணி குடிக்கிறதுக்குள்ளேயே வச்சு அடி அடின்னு வச்சு விட்டாங்க. இல்ல பொழப்பு பொழைக்கணுமா வேண்டாமா? நீ என்ன இப்படி சொல்ற? அதே பொழப்பு பொழைக்கணுமா வேண்டாமா? நம்மளும் ஒரு காலத்துல எந்திரிச்சு வரணுமா வேண்டாமா? ஆமா, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குதா? ஆனா அதெல்லாம் உங்க அக்கா வீட்டுக்காரருக்கு மறந்துருக்கேன் மம்மி. நம்ம அந்த காலத்துல அடி வாங்கினதெல்லாம் ஆனா ஞாபகப்படுத்தினா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அவங்க குடும்பத்துக்காக நல்ல அரசியல்வாதி மாரி உழைச்சாரு. குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு. அதே அவங்க மெயினா அடி வாங்கினதே சோலைனாலதான். ஆமா, ஆனா அது சோலைக்கு தெரியவே தெரியாது. எல்லா சொத்தையுமே சோழ பேர்ல மாத்திடுவாங்க மம்மி. ஆமா, சொத்து நம்ம லேடிஸ் பேர்ல இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. கடன் கொடுத்துருங்க. சொத்து வந்து லேடிஸ் பேர்ல இருந்துச்சுன்னா, பொட்டாட்டி பேர்ல இருந்தா அது ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க பேர்ல இருந்தாதே அந்த கடன்காரங்க கூட பிடிக்க முடியும். மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்கல்ல, அம்பிட்டு கடன்காரங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துட வேண்டியது. இந்த அவங்களையும் மதிக்கிறாங்க, மதிக்கிறாங்க. பங்காளி வீட்டுல அந்த ஆட்சியிட்ட சொல்றேன், விட்ட இடத்துக்கு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்கல்லப்பா அந்த ஆட்சி. அதே அதே திரும்ப காரை வச்சுக்கிட்டு திரும்ப. ஆனா அப்பவே சின்ன வயசுலயே நாயை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கார்ல ஏற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு அவங்க வண்ண வாடு கடைசி இப்படி பொழைச்சுதான் அவங்க வந்திருக்கா. விழுகாத அளவுக்கு இருக்கணும் மம்மி, விழுகாத அளவுக்கு, திரும்ப விழுகாத அளவுக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் காசு சேர்த்துக்கிட்டாங்க விழுகாத அளவுக்கு. முதல்ல எல்லாம் விழுகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டா. இப்ப சண்முகம் யாருக்கோ காலை பிடிச்சி கிடிச்சுதான் வரேன். அவன் இந்த பெரிய பெரிய ஆளுகளுக்கு காலை பிடிச்சி, அவன் பிஜேபி அவங்க ஏதோ காலை பிடிச்சி பிடிச்சுதான் வரேன். அப்படின்னா தான் வர முடியும். அது இங்க உள்ளவங்களுக்கு தெரியாது இல்ல, இங்க பங்காளி வீடுகளுக்கு வரையில தெரியாது இல்ல. ஏதோ நல்ல பெரிய சம்பாதிக்கிறேன் அப்படின்னு தானே நினைப்பாங்க.
நம்ம படிச்சு விட்டு ஒன்றுத்துக்கு லாய்க்கலாமையில் இருக்கோம். குழம்பு வந்துட்டு இருக்கு. சட்னி அரைக்கணும் தேங்காய். மார்னிங்க்கா? ஆமாம். இதை குடிச்சு பார்க்குறியா நீ? எனக்கு குடிச்சா காலையில் சரியாக இருந்தணும். என்னது? அல்சருக்கா? அல்சருக்கு அது குடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? வள்ளிக்கு நம்ம வச்ச புளிக்குழம்பு காய்ஸ் சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, சாதம் இங்கே வச்சு புளிக்குழம்பு ரெடி. புளிக்குழம்பு ரெடி. நீ அது பொரியல் பண்ணணும், சாதம் இது, தோசை ஊற்றணும், உனக்கு சட்னி போடணும். ரெடி பண்ணிட்டு பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை, சட்னி. சட்னினா புளி வச்சு அரைச்சது. இது கொஞ்சம் புளி வச்சு தேங்காய் வெங்காயம் எல்லாம் வச்சு அரைச்சது. மதியத்துக்கு சாதம், சுட சுட சாதம். அது வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு இன்னைக்கு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து புடலங்காய் தோட்டை. அவனுக்கு கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.